पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 442ஆம் திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையில சம்பாதிப்பதற்கு என்று தொழில் செய்த இடம், பல ஆண்டுகள் செலவழித்து இருந்த இடம் கிண்டி. 1979 பிப்ரவரி 23ஆம் தேதி கிண்டியில வேலைக்கு வந்து சேர்ந்தேன். சிறு தொழில் சேவை நிலையத்தில் உதவி இயக்குனராக. அங்கிருந்து 1993 ஜனவரி வரை உதவி இயக்குனராக பணியாற்றினேன். எவ்வளவு ஆண்டுகள் பார்த்தீங்களா? 79, 90, 89, 12, ஒரு 10 ஆண்டுகள். அப்புறம் ஒரு 4 ஆண்டுகள், 14 ஆண்டுகள் ராமபிரான் வனவாசம் மாதிரி என்னுடைய கிண்டி வாசம். அதன் பிறகு ஒரு 3.5 ஆண்டுகள் டெல்லியில இயக்குனராக பணியாற்றியவன். மீண்டும் சென்னையில இயக்குனராக மாற்றப்பட்டு பணி செய்தேன். 1996 2004 வரை, அது ஒரு 7.5 ஆண்டுகள். ஆக எப்படி 21.5 ஆண்டுகள், மொத்தம் 35 ஆண்டுகள் சர்வீஸில் 21.5 ஆண்டுகள் நான் கிண்டியிலே கழித்தேன். அப்படி கிண்டியில கழித்தவன் கிண்டியை பற்றி பல விஷயங்கள் தெரிந்தார் நினைத்து கொண்டிருந்தேன். என்னுடைய புராண நண்பர், புராண பிரவச்சனம் பண்ணக்கூடிய நண்பர் வந்து என்னை சந்தித்த பொழுது நான் சொன்னேன், ஐயா கிண்டியில தான் இவ்வளோ நாள் அங்கே தான் வேலை செய்கிறேன், பேச்சுவாக்கில் சொன்னேன். தாங்கள் கல்கியை தரிசனம் பண்ணுகிறீர்கள் அப்படின்னார். கல்கி தரிசனம் பண்ணுற பாக்கியம் உங்களுக்கு உண்டு, போயிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். கிண்டியில் கல்கி தரிசனத்துக்கு என்ன சம்பந்தம்ப்பா? கல்கி அப்படிங்கிற வாரமலருடைய ஆஃபீஸ் கூட கிண்டிக்கு பக்கத்தில் வந்தது. அப்போ அதை சொல்கிறீங்களான்னு. இல்லை இல்லை, நீங்கள் கல்கியை காணக்கூடிய பேர் பெற்றவர்கள் ஐயா, அங்கே போயிருக்கிறீர்களான்னு கேட்டார். அப்போ எனக்கு புரியல, மரமண்டை. அப்புறம் அவர் சொன்னார், இங்கே தானே ரேஸ் இருக்குது, ரேஸ் கோர்ஸு,
அங்கே போனீங்கன்னா ஒரே குதிரைகளாக போகும். கமான் 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 குதிரையை கூட்டிட்டு இருக்கலாம். அது குதிரை தானே கல்கி வரப்போறார். அதாவது கல்கி பகவான் குதிரையில் ஏறிதான் வருவார் என்பதாக ஒரு நம்பிக்கை. ஒத்தொத்தருக்கு ஒரு வாகனம். சிவபெருமானுக்கு நந்திகேஸ்வரர், முருகப்பெருமானுக்கு மயில், சனீஸ்வரனுக்கு காக்கை, அதே மாதிரியாக பிரம்மதேவனுக்கு ஹம்சம், பரந்தாமன் நாராயணுக்கு கருடன், ராமாவதாரத்தில் ஆஞ்சநேயர். இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒரு வாகனம் ஒன்று உண்டு. ராமாவதாரம்னா அதுக்கு ஆஞ்சநேயர். கல்கி அவதாரத்துக்கு வாகனம் குதிரை, அதுவும் வெள்ளை குதிரை. அந்த குதிரைகள் நிறைய சஞ்சரிக்கக்கூடிய இந்த ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் உங்கள் ஆஃபீஸ் இருக்கு. அதனால் நீர் கல்கியை சந்திக்கிறீர் வாழ்கன்ட்டு போயிட்டார். நான் அந்த பக்கமே போனது, ரேஸ் கோர்ஸுக்குள்ளே போனதே கிடையாது. கல்கி அத்தனை ஆண்டுகள் கிண்டியில் இருந்தேனே ஒழிய ரேஸ் கோர்ஸில் போகாட்டாலும் ஒரு வார்த்தையை நினைப்பேன்ப்பா. எப்பப்பெல்லாம் சிக்கல் வருதோ அப்பெல்லாம் நான் கல்கி கல்கி ஊர் சொல்லிட்டு போனான்னு ஒரு மணி நம்மளை அந்த கல்கி இப்போ வரமாட்டாரா? இந்த கலியுகத்தின் கொடுமை தாங்கலையேன்னு கதறியதும் உண்டு. அப்படி கலியுகத்தினுடைய முடிவை மக்களுக்கு அறிவிப்பதற்காக, இருண்ட யுகம் போய்விட்டது என்று காட்டுவதற்காக எம்பெருமான் வெள்ளை குதிரை மீது ஏறி வருவான். அந்த வெள்ளை குதிரைக்கு கல்கம் என்று பெயர். கல்கத்திலே வருவதனால கல்கி என்பதாக கல்கத்தை உடையவன் கல்கி. கல்கி விஷ்ணு யசசுதா என்பார் சுவாமி வேதாந்த தேசிகன். கல்கம் என்று வெள்ளை குதிரைக்கு பேரு. ஹயகிரவ பெருமானுக்கு கல்க கிரீவன் என்று பெயர், பெண் குதிரை முகத்தவன். கல்க கிரீவ கலாநாதா என்று அவருடைய திருநாமங்கள் வரும். அப்படிப்பட்ட ஹயகிரவ பெருமான் வெள்ளை குதிரை முகமாக இருப்பான். கல்கி பகவானையும் குதிரை முகமாக சித்தரிப்பவர்கள் உண்டு. கல்கி வரக்கூடிய குதிரை மட்டும் வெள்ளை தான். அந்த வெள்ளை குதிரையில வரக்கூடிய வெண்புறவில ஏறி கையிலே வாள் வைத்து கொண்டு வருவோம். வாள் என்பது பல பல பலன் இருக்கும். அந்த காலத்தில் பெண்களுடைய முகத்தை வாழ் முகம்னுவார்கள். தமிழர்கள் வாழ்நுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்நுதல்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன் ஒருத்தட்ட. அவர் சொன்னார், வாளை போன்ற நெற்றியை உடையவர்கள். வாழ் பளபளன் இருக்கும். அந்த வாழ் எப்படி பளபளன் ஜொலிக்குமோ அப்படி பொலிவு இந்த முகத்தை உடைய பெண்களுக்கு வாழ்நுதல், வாழ் பிளஸ் நுதல் வாழ்நுதல் என்று தமிழாசிரியர் விளக்கம் கொடுத்தார். அது தப்புயா? வாழ் போன்ற நாக்கை உடையவர்கள் சொல்றோம். வாழ் நாக்கு அப்படின்னு அனுபவஸ்தரான இல்லறத்தவர் ஒருத்தர் அதை அமெண்ட் பண்ணினார். அது எப்படியாவது இருக்கட்டும், ஒட்டும், நமக்கு எதுக்கு வம்பு. ஆனால் வாழ் போன்ற முகத்தை உடையவர்கள், வாளுக்கு பளபளப்பு, வாளுக்கு இருக்கிற கூர்மை, அவர்கள் முகத்திலே இதெல்லாம் தெரியும். அதனால வாழ்நுதல்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் இன்னொன்று, இந்த வாழ் உரையில் இருக்க மாதிரி முகம் சின்னதாக இருக்கணுமா. பெண்களுக்கு முகம் சின்னதாக இருந்தால் அழகா, ஆண்களுக்கு முகம் பெருசாக இருந்தால் அழகா. இது நம்ம கலாச்சார கான்செப்ட். ஏன் இப்படி சொல்கிறோம்னா, ஆழ்வார் பாடுறார் இப்படி. வாழ்நுதல் அப்படிங்கிறத சிறுநுதல்னு பாடுவார். சிறுநுதல் பெண்கள் சின்ன நெத்தியாக இருக்கணும். அங்கே வியாக்கியானம் பண்ணும்பொழுது பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார், நெத்தி விசாலமாக இருந்தால் ஆம்பளைன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த காலத்தில் ஆண் பிள்ளைகளை தங்கள் நெற்றி பெரிய விசாலமாக இருக்கு காண்பித்துக் கொள்வதற்காக கொஞ்சம் நன்னா க்ஷவரம் பண்ணி குழுமையோடு இருந்தால் நெத்தி இன்னும் பெருசாக தெரியும். ஆனால் பிற்காலத்தில் நெத்தியை சின்னதாக்குற ஃபேஷன் தான் ஆண்மகளை விரும்புகிறார். அப்படி முடியினால் மறைச்சிக்கணும் நெத்தியை. அது ஒரு ஃபேஷனாக வந்தது. இப்போ அந்த சின்ன உரையாகிற கூந்தல், அதற்குள்ள போடப்பட்ட வாழ் போன்ற முகத்தை உடைய பெண்கள், அவர்களால் தான் இந்த கலியுகமே கெட்டு போச்சுன்னார் ஒருத்தர். இந்த யுகத்தினுடைய பெருமையை வீழ்த்தினார்கள், பெண்கள் மீது பழி சுமத்தினார். அப்படி சொல்லக்கூடாது. பெண்களை எம்பெருமான் அவ்வளோ வலிமை உள்ளவர்களாக படைத்தான் கலியில். ஆனால் உரையிலிருந்து கத்தி வெளியில் புறப்பட்டா மாதிரி வாளை எடுத்துக்கொண்டு குதிரை மீது வந்து கலியுகத்தை முடித்து மீண்டும் கிருதயுகத்தை
ஸ்தாபிக்கப் போகிறான் கல்கி. ஆகையினால கல்கிக்கு கலியுகத்தை முடிப்பவன் யுகாந்தகன் என்று பெயர். கெட்ட யுகத்தை முடிக்கக்கூடிய யுகாந்தகன். இதுவரைக்கும் நாம் உங்களுக்கு சொல்லி வந்த இந்த திருநாம விளக்கத்துக்கு ஒரு பின்னணி ஸ்லோகம் சொல்கிறேன் கேளுங்க. காலேர் யுகஸ்யைஷ கிலாந்த கிருத்யத் கலிம் து கல்கி கிருதமாதனோதி ஆருஹ்ய கல்கம் சிதவர்ண ஜுஷ்டம் சரண் பிருத்திவியாம்ச யுகாந்தகாக்கியா. அந்த பெருமான் யுகாந்தகனாக, அதாவது கலியுகத்தை முடிப்பவனாக, கலியை மாற்றி பெரிய கிருதயுகத்தை கொண்டு வருபவனாக ஜொலிக்கப் போகிறான். வெண்புறவி ஏறி என்ற அடிப்படையில் எம்பெருமான் கல்கி அவதாரத்தை யுகாந்தகன் என்ற திருநாமத்தினாலே வழிபடுகிறார் நாரத பகவான். அந்த யுகாந்தகனுடைய வரவை எதிர்பார்த்து எல்லாரும் காத்திருக்கிறார்கள். அப்படி யுகாந்தகனாக வரப்போகிற திருவேங்கடமுடையானை நமக்கும் நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் இந்த திருநாமத்தை சொல்லி ஜெபித்து வணங்கினால் பயன் பெறுவார்கள். எங்கே எருடன் கலந்து ஜெபித்து சொல்லுங்கள். திருவேங்கடமுடையானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை உங்கள் கண் முன்னே வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்கள், யுகாந்தகாய நமஹா. இதற்கு தமிழ் பாசுரத்தையும் கேளுங்கள். வெண்புறவி ஏறி வாளினை வீசி தன் கிதயுகமது தானேயாக கலியுகமதனை அழிப்பான் கல்கி மலிபுகழானாம். எனவே அவனை யுகாந்தகன் என்று பெயரால் அழைப்பார். எங்கே சொல்லுங்கள், யுகாந்தகாய நமஹா. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.